கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த காலை நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் மறுரூபத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். உடைய வார்த்தையை கேட்டு எங்கள் இருதயத்தில் அதை பதித்து அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். போதும் போதும் போதும். ஆண்டவர் தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அந்த மலை பிரசங்கத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களை பார்த்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய எண்ணம் மாற்றம் அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகணும். நமக்குள்ள இருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள் நம்மளை விட்டு மாற வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய எண்ணம் மாற்றம் அடைய வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கென்று நாம் நம்மளாவோ அல்லது மற்றவங்களை பார்த்தோ அல்லது மற்றவங்க சொன்னதை வச்சோ நமக்கென்று ஒரு எண்ணத்தை, ஒரு சிந்தையை, ஒரு புரிதலை நாம் உருவாக்குகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்கிற புரிதல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தவறான எண்ணம் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. உங்களுடைய எண்ணம் மறுரூபமாகும். அதை தான் பவுல் சொல்றார் ரோமர் 12:2. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாரு? கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் என்ன சொல்றார்? அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக, விளங்கி கொள்ளத்தக்கதாக நம்முடைய எண்ணம் மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இங்க வலியுறுத்துறார். ஏன்னா ஆண்டவருடைய வேதம், பழைய ஏற்பாடு அவங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டில் அதற்கான உண்மையான விளக்கத்தையோ உண்மையான அர்த்தத்தையோ புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேம்போக்காக மேலோட்டமாக ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை ஆண்டவர் பார்க்குறார். பார்த்துட்டு அவர் என்ன விரும்புகிறாருன்னா, இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய எண்ணம் மறுரூபம் அடையணும். அதனால தான் இங்கே அந்த 17வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். யோசிக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க. இவங்க யூதர்கள் என்ன நினைச்சாங்க? இவர் பிரசங்கத்தை கேட்டு இவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வந்துட்டாரு, தீர்க்க தரிசனத்தை அழிக்க வந்தார், பழைய ஏற்பாட்டை விரோதமாக பேச வந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை அறிந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்படி நினைக்காதீங்க. நீங்கள்
அந்த அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை சரியாக புரிஞ்சிக்காததுனால நான் உங்களுக்கு அதனுடைய சரியான விளக்கத்தை, புரிதலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கீழே நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றார். இது இப்படி இல்லை, இதை இப்படித்தான், இதை இப்படி இல்லை, இது இப்படிதான்னு ஆண்டவர் அவர்களுக்கான சரியான விளக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் கூட கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள வேத வசனத்தை நம்ம படிச்சிருந்தாலும் கூட, ஒருவேளை படிக்காமல் இருந்தாலும் கூட, யாரோ சொன்னாங்க, யாரையோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தவறான புரிதல், ஒரு தவறான விளங்கி கொள்ளுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வேதத்தை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை சரியாய் அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசுகிறார். இப்போ நம்ம போன முறை நம்ம பிரசங்கம் கேட்கும்போது 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவர் சொல்கிறார், இந்த தர்மம் பண்ணுற விஷயத்தில் அவர் சொல்கிறாரு, ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தர்மம் பண்ணணும், நல்ல காரியம், ஆனால் எப்படி பண்ணணும்னு நினச்சாங்க? ஊருக்கே தெரியணும், மனுஷனுக்கு இது எல்லாம் தெரியணும், முன்னாடி மோளம் அடித்து தெருவில் மோளம் அடிச்சுட்டு வருவாங்க. அப்போ ஜனங்கள்லாம் என்ன ஒரே சத்தம், அவர் பிரதர் 4 பேருக்கு புடவை கொடுக்குறாராம், 4 பேருக்கு உதவி செய்கிறாராம், ஊருக்கே என்ன பண்ணணும் தெரியணும். ஆண்டவர் சொன்னார், அப்படி பண்ணாத, பண்ணுறது நல்லது தான், ஆனால் எப்படி பண்ணணும் பாருங்கள். அவங்களுடைய எண்ணத்தை, அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் மாத்துறார். அவர் சொன்னார், ஓ வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்கணும். நீ அந்த மாதிரி தர்மம் செய்யணும், அப்போதான் உனக்கு பலன் இருக்கும். நீ ஒருவேளை ஊர் அறியணும்னு நீ செஞ்சினா உன் பலனை நீ அடைந்து தீர்ந்து விட்டாய். அப்போ நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அதை பற்றி பேசுகிறார். 2வது இந்த 6ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறாரு? என்ன? ஜபத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல். ஜபத்தை குறித்த இந்த ஜபமும் இவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. எங்க வீட்டில் ஜபம் பண்ணுவாங்க, பண்ணாலும் சரி, ரோட்டில் நின்று பண்ணாலும் சரி, சர்ச் கோயிலில் நின்று பண்ணாலும் சரி, இவங்க ஜபம் பண்ணது கடவுள் கேட்கணும்னு பண்ணலை. அவங்க எப்படி ஜபம் பண்ணியிருக்காங்க? மனுஷர் காண வேண்டும் என்று ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்க ஜபம் பண்ணுற விதத்தையே மாத்துறார், அந்த எண்ணத்தை, அந்த யோசனையை மாத்துறாரு. சொல்றாரு, நீ ஜபம் பண்ணணும்யா, நீ உன் அறை வீட்டுக்குள்ளே போய் உன் கதவை சாத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜபம் பண்ணு. அப்போ அந்தரங்கத்தில் இருந்து பண்ணுற ஜபத்தை கர்த்தர் கேட்டு உனக்கு வெளியரங்கமாக என்ன செய்வார்? நீ கடவுள் கேட்கணும்னு ஜபம் பண்ணாமல் மனுஷங்க நான் பண்ணுற ஜபத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும்னு நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜபிக்கணும்? கர்த்தருடைய ஜபத்தை சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம போன பிரசங்கத்தில் பார்த்தோம். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுடைய எண்ணம் மறுரூபமாக்கப்பட்டதாக இருக்கணும், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளணும், வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இதை பேசுகிறார். ஆமென். அடுத்தது அவர் என்ன பேசினார்? உபவாசிக்கிறத பற்றி பேசுகிறார். உபவாசம் நல்லது. நிறைய பேர் உபவாசம் இருக்கிறது கிடையாது, ஒருவேளை கூட என்ன செய்ய மாட்டாங்க உபவாசிக்கிறது. சில பேர் உபவாசம் இருப்பாங்க, காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் என்ன பண்ணுவாங்க? உபவாசம் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் உபவாசமே என்ன பண்ணுறது இல்லை, இருக்கிறது இல்லை. உபவாச ஜபம் நல்லது, அது நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவது, அவ்வளோதான். நம்ம தாழ்த்துறதுக்கான ஒரு வழி, நாம் உணவையும் நம்முடைய தண்ணீரையும் ஒதுக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிப்பது. அல்லேலூயா. சில நேரம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணால் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபம் பண்ணலாம் சொல்லுங்கள்? எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நம்ம சொல்கிறோம்ல, உழுந்து படித்தாங்க அப்படின்வோம்ல, அது மாதிரி உழுந்து என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். நல்லா சாப்பிட்டு ஜெபம் பண்ணும். ஆனால் சாப்பிடாமல் ஜெபம் பண்ணும்போது, உபவாசம் வந்து ஜெபம் பண்ணும்போது வயிறு நம்மளை என்ன பண்ண விடாது? சொல்லுங்கம்மா, என்ன பண்ண விடாது? தூங்க விடாது. ஜெபிக்க வேண்டியது இருக்குது, நம்ம ஜெபிக்க வைக்கும்.
நம்ம ஆட்கள் உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசம் வந்தாங்க தெரியுமா? நான் உபவாசம் இருக்கிறது ஊருக்கே அப்படியே முகம் அப்படியே சோகமாக வாடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாங்க, ரெட்டு. அவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டாவே எல்லோரும் என்ன நினைச்சோ, இன்றைக்கி அவர் உபவாசம், ஓ பெரிய ஆளுப்பா பெரிய ஆளுப்பா. நேற்று வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். திடீர்னு இன்றைக்கி பார்த்து எல்லோரும் ஒரு சாமி சாமி சாமின்னுவாங்க. அப்புறம் ஒரு 40 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுவார். அந்த மாதிரி இல்லை உபவாசம். அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரெட்டில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உக்காந்த உடனே எல்லாரும் ஐயோ அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது, நீ இருக்கிற உபவாசம் யாருக்குமே முகத்தை கழுவி தலையில் எண்ணெய் பூசி, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ரெடியாகி தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்காத, நல்லா பிரிஸ்காக தலையில் எண்ணெய் போட்டு முகத்தை நல்லா கழுவி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து உணவை உன்னுடைய எல்லாவற்றையும் நீ எல்லாத்தையும் விளக்கி நீ என்ன பண்ணு, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு, உபவாசித்து. நீ பண்ணுற உபவாசம் உனக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியணும். ஊருக்கே நான் உபவாசம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி பழக்கம் இருந்துச்சு பாருங்க மக்கள். அது ஒரு பெரிய பக்தி வழியாக தன்னை ஒரு பெரிய பக்திமான காட்டுவதற்கு அது ஒரு ஏதுவாக அன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் பண்ணாதப்பா. அவருடைய எண்ணத்தை மாற்றுறார், புரிந்து கொள்ளுதலை கடவுள் மாற்றுறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணம் மறுரூபமாக, அதுதான் கர்த்தருடைய விருப்பம். நம்ம வேதத்தை சரியாக புரிந்து கர்த்தருடைய சத்தியத்தை சரியாக அறிந்து ஆண்டவருக்காய் நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். வாசிக்கலாம். 19வது வசனத்தில் இருந்து 19வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் என்ன முறைக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இங்கே பொக்கிஷங்களை, நல்லா கவனிங்க. நீதிமொழிகளில் வாசிக்கும்போது சாலமோன் ஞானி இப்படி எழுதுறாரு, நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க என்ன பண்ணுறான், ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. சரி, நான் உங்களுடையதே அல்ல. சரி போட்டு இப்ப கடைசி பகுதியை படிங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பவுல் என்ன சொல்றாரு, பெற்றோர் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமா சொல்லுங்க, என்ன பண்ணணும், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுனா என்ன சேர்த்து வைக்கணும், ஒரு நிலம், ஒரு வீடு, பணம், அப்புறம் அவ்வளோதான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? வேற என்ன, பொன் பொருள், வேற என்ன சேர்த்து வைக்கணும், படிப்பு, நல்ல பேர், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல குணாதிசயங்கள், இதெல்லாம் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். ஆனால் நம்ம ஆட்கள் ஒரு
நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க கண்ணு முன்னு தெரியாமல் வேற எதையுமே யோசிக்காமல் அவங்களுடைய முழு எண்ணமும் எதில் போயிடுச்சு சொல்லுங்கம்மா? எதில் போயிடுச்சு? ஆஸ்தி சேர்க்கறதுலே போயிடுச்சு. ஆஸ்தியை சேர்க்கறதுலே போச்சு. தான் சொந்த சகோதரனுக்கு உதவி செய்கிறதுக்கு கூட அவனுக்கு என்ன வரல? மனம் வரல. தன் சொந்த சகோதரனுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கு என்ன வரல? அவன்தான் எனக்கு வேணும். எங்கே போயிடுச்சு தெரியுமா? ஆஸ்தியை சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம், ஆண்டவர் சொன்ன நல்ல விஷயத்த, பிள்ளைகளுக்காக சொன்ன விஷயத்த இவங்க எண்ணம் எப்படி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு இருக்கிறது மட்டும் போதாது, என் சகோதரனுக்கு இருக்கிறத ஏமாற்றி நான் என்ன பண்ணோம்? பிடுங்கிடணும். அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகள் மனுஷனுடைய எண்ணத்தில் வந்த உடனே அவனுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், ஏழைக்கு இழங்குகிற காரியங்கள், இதெல்லாம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. இவங்க முழு கவனமும் எதில் போயிடுச்சுன்னா பொக்கிஷங்களை சேர்த்து. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுல அவர் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் எனக்காக சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் வருது பார்த்தீங்களா? எனக்காகன்னு நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், எனக்காகன்னு யாருக்கும் கடவுளுக்கும் கொடுக்காம மற்றவங்களுக்கும் உதவி செய்யாமல் தனக்கென்று சேர்த்து வைக்கிறத தான் கர்த்தர் இங்கே கடிந்து கொள்கிறார். அவர் சொல்கிறாரு, பூமியிலே உங்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்? இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும். லூக்கா 12:21 படிங்க. லூக்கா 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். நல்லா கவனிக்கணும், இங்கே தான் நம்ம வசனத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னார், நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறாங்க. இது நல்ல விஷயந்தான் சொன்னார். ஆனால் இவன் எப்படி சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, ஒருத்தருக்கும் உதவி செய்யாமல் மற்றவங்களையதையும் பிடுங்கி தனக்கென்று, அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்களேன், தனக்காகவே. நல்லா கவனிக்கணும், எது? யாருக்காகவே? தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். அப்போ ஒரு மனுஷன் தம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை நல்லது, தேவனிடத்திலேயும் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணுமா, அங்கேயும் பரலோகத்திலையும் நம்ம சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் நம்ம இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம். 19வது வசனத்தில் 20வது வசனத்தில், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எங்கே சேர்க்கணுமா? சொல்லுங்கம்மா, எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும். நம்ம பொக்கிஷத்தை சேர்க்கணும்ன உடனே வெறும் பூமியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய எண்ணம் பூமியில் மட்டும் சேர்க்கறத மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்கே சேர்க்கறத கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம். சொல்லுங்கம்மா, எங்கே சேர்க்காம விட்டுட்டோம்? பரலோகத்தில். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல். அப்போ நம்ம தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? சொல்லுங்கம்மா, தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். அப்போ நம்ம பரலோகத்திலே என்ன பண்ணணும்? பொக்கிஷங்களை சேர்க்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த உலகத்தில் நம்ம சேர்க்கறது நல்லது தான். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எனக்காக கடவுளுக்கு கொடுக்காம, மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல், மற்றவருடைய காரியங்களில் அவங்களுக்கு உதவியாக இராமல், எனக்காக மற்றவங்களதையும் பிடுங்கி எனக்காக என்று தனக்காக சேர்த்து வைக்கிறவனை குறித்து தான் இங்கே பைபிள் சொல்லுது. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் உங்களுக்கு எதை சேர்த்து வைக்கணுமா?
பொக்கிஷங்களை. அப்போ நம்ம இங்கேயும் சேர்க்கணும், பரலோகத்திலேயும் நமக்கு பொக்கிஷங்களை சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இப்படி இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இப்போ அதை தான் நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்களேன், அந்த வேத பகுதியை தான் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். நல்ல கவனிங்க. ஒருத்தன் வரான், இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தன் வேகமாக வரான். அவன் பிரச்சனை என்னன்னா, சொத்து பிரிக்கணும். எனக்கும் சகோதரனுக்கும் இருக்கிற சொத்தை என்ன பண்ணணும்? பிரித்து வாங்கணும். வேகமாக வந்து அவன் கண்ணு தெரில, கை கால் வரல, படுத்து கிடக்கிறான். இப்படி பல பிரச்சனையில் இருக்கிறான். ஆனால் இவன் பிரச்சனை என்ன பிரச்சனை பாருங்க. இவன் பிரச்சனை என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை. இவன் நேரம் இயேசுநாதர்கிட்ட வந்து, இயேசுநாதர் ஏதோ பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு வந்து இயேசுநாதர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, என் சகோதரன்கிட்ட பேசி எப்படியாவது சொத்தை கொஞ்சம் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டான். இயேசுநாதர் உடனே அவனை பார்த்து கேட்டார், உங்கள் சொத்து பிரிக்கிறதுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுறவனாகவும் என்ன வச்சது யார் வச்சது அப்படின்னு அவனை கடிந்து கொண்டு அவரை சுற்றி அவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட இப்போ தன்னுடைய பிரசங்கத்தை சொல்கிறார். இந்த நிகழ்வை வச்சு பிரசங்கிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். அங்கிருந்த எல்லா மக்களையும் குறித்து அவர் சொல்கிறாரு, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவன் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நல்லா கவனிங்க. இவன் ஓடி வந்து, ஆண்டவரே சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்க ஆண்டவரே கேட்ட உடனே ஆண்டவர் அவனை திட்டிட்டு சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை அவன் சண்டை போட்டு சொத்தை வாங்கி அடுத்த நிமிஷம் அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான்னா வாங்கின சொத்தை அனுபவிக்க முடியுமா? சொல்லுங்க, அனுபவிக்க முடியுமா? முடியாது. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வர்றாரு? நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, ஆஸ்தி உனக்கு ஜீவன். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், ஆஸ்தி ஜீவன் அல்ல. இதை இன்னும் விளக்குறதுக்கு ஒரு ஓமையை சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? பா, இவ்வளோ விளைந்துச்சே, இவ்வளோ வருமானம் வருது, என்ன பண்றது அப்படின்னு அவன் உள்ள பேசுறான். பேசிட்டு, கடவுள் இவ்வளோ வருமானம் கொடுத்தாரு, நான் கஷ்டப்படுற என் சகோதரனுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறேன், நானே அனுபவிச்சா எப்படி, ஊழியத்துக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் யோசிக்கல. அவன் என்ன யோசிச்சான் தெரியுங்களா? அவனே சொல்றான் பாருங்க, என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, என் தானியங்களை சேர்த்து வைக்க இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், என் குடோனை, நான் சேர்த்து வைக்கிற ஸ்டோர் ரூமை இடிச்சு பெருசா கட்டி எனக்கு விளைஞ்ச தானியத்தை, என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வச்சு பின்பு நல்லா கவனிங்க, அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், பின்பு ஆத்துமாவே உனக்காக இனி நிறைய வருஷத்துக்கு நல்லா சேர்த்து வச்சிட்டு இருக்கிற, நீ இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு, நல்லா குடி, உன் இஷ்டம் போல நட, கடவுளை பத்திலாம் நினைக்காத, உன் இஷ்டம் போல நட என்று அவன் உள்ளத்துல பேசினான். என்ன பேசுறான் பாருங்க. ஆண்டவர் ஓமையை சொன்னார். ஒருத்தனுக்கு நல்லா விளைஞ்சு நல்ல வருமானம் வந்த உடனே, ஐயோ கடவுள் என்ன எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரே, ஏன் சகோதரனுக்கு உதவி செய்வேன்,
என் தெருவில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அவன் நினைக்கல. ஊழியத்துக்கு கொடுப்பேன், கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுப்பேன், அப்படி அவனுக்கு என்ன வரல. அவன் சொன்னான், என் களஞ்சியத்தை இடித்து பெருசாக்கி அதை ஃபுல்லாக நிரப்புவேன், இனி பல வருஷத்துக்கு எனக்கு கஷ்டமே கிடையாது, இனி நான் ரெஸ்ட் எடுப்பேன், நான் நல்லா சாப்பிடுவேன், குடிப்பேன், என் மனம் போன போக்கில் வாழ்வேன், கடவுளை நினைப்பேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மனுஷனை பார்த்து கீழே சொல்றார், தேவனோ அவனை நோக்கி, முட்டாளே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், இவ்வளோ சொன்னியப்பா, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமாவை நான் எடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? அல்லேலூயா. அன்பாருங்களே, நம்ம கடினமாக உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்முடைய சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும். ஆனால் எனக்காக, நமக்காக மட்டும் என்கிற எண்ணத்தை மாற்றணும். நாம் மற்றவர்கள், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிற மனம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்படி நம்ம செய்யும்போது, ஒரு ஏழைக்கு நம்ம இறங்கும் போது, நாம் நல்லா கவனிங்க, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, நாம் நம்முடைய கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது, ஊழியத்துக்கு கொடுக்கும்போது, பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். நம்ம ஞானமற்றவர்களாக இருக்கக்கூடாது. சில பேர் இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் சேர்க்கறதுலே, தனக்காக சேர்க்கறதுலே போயிடுவாங்க. சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இனிமே வர்றதெல்லாம் அப்படியே இஷ்டம் போல் செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன்காரனாக மாறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்காம, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் அப்படி போனவங்களும் இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமும் ரொம்ப மோசமானது, இந்த எக்ஸ்ட்ரீமும் ரொம்ப மோசமானது. நாம் நல்ல பெற்றோராய் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அதே நேரத்தில் பரலோகத்தில் பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது, நம்ம ஊழியத்தை தாங்கும் பொழுது, பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. சில பேர் பூமியில் ரொம்ப பணக்காரனாக காமிப்பாங்க, ரொம்ப வசதி வாய்ப்பான ஆட்களாக காட்டுவாங்க, ஆனால் பரலோகத்தில் அவங்க பரம ஏழையாக இருப்பாங்க. அல்லேலூயா. சிலர் இந்த பூமியில் ஏழ்மை நிலையில் இருப்பாங்க, அந்த நிலையிலும் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கும். தங்களுடைய நிலையிலும் மற்றவர்களுக்கு ஆதரவாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, தங்களுடையதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க பரலோகத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நம்ம பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம என்ன பண்ணணுமா? சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய எண்ணத்தை நம்ம வெறும் நமக்காக நம்ம யோசிக்கும்போது நம்ம மதிகேடனாக போய்விடுகிறோம். நம்முடைய ஆத்துமாவை நம்ம இழந்து போய்விடுகிறோம். அப்புறம் தான் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். அப்போ எது ரொம்ப முக்கியம்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இந்த முட்டாளை போல இருக்கிறார்கள்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்படி இருக்கிறாருன்னா எதை சொல்கிறாரு? இந்த மேலே ஒருத்தன் மதிகேடன் சொன்னான் பார்த்தீங்களா, என் ஆத்துமாவே நீ கடவுளை பற்றியெல்லாம் நினைக்காத, உனக்கு தான் எல்லாம் இருக்குது, அப்புறம் எதுக்கு கடவுள் அப்படி நினைக்காத. இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமா போச்சுன்னா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும். அல்லேலூயா. அப்போ கடவுள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்திற்காக கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால நமக்குள்ள இருமாப்பான மேட்டிமையான சிந்தனை வரக்கூடாது. ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன் என்பதற்காக மற்றவர்களை ஏளனமாக நடத்தக்கூடாது, மற்றவர்களை கேவலமாக
பார்க்கக்கூடாது. மற்றவர்களை ஏளனமாக பேசக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுக்காக நம்மளால் முடிந்த உதவி செய்யணும். இது செய்யலைன்னா நம்ம அமைதியாக இருந்துடணும். நமக்குள்ள என்ன சிந்தனை இருக்கக்கூடாது தெரியுமா? மேட்டிமையான சிந்தனை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த சிந்தனை இருக்கக்கூடாது? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19வது வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கெட்ட சிந்தை உள்ளவர்களும். 6:17 படிக்கிறீங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். கர்த்தர் ஒருவேளை நம்மளை ஆசீர்வதிச்சு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இராமலும். என்ன சிந்தை இருக்க கூடாது? சொல்லுங்கம்மா, என்ன சிந்தை இருக்க கூடாது? இருமாப்பான சிந்தை. இருமாப்பான சிந்தைன்னா என்ன? மேட்டிமையான சிந்தை, பெருமையான சிந்தை. நிறைய நேரம் கொஞ்சம் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம கடவுள் ஆண்டவரே மறந்துடுவோம் பாருங்க. நம்ம ஆண்டவரே மறந்து நமக்குள்ள இருமாப்பான சிந்தை வந்துடும். நான் பொது மொழிபெயர்ப்பு பைபிள் படிக்கிறேன் பாருங்க. அதில் இப்படி போட்டிருக்கு, நமக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கு. இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு, அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. என்ன சிந்தனை வரக்கூடாதா? பெருமையான சிந்தை வரக்கூடாது. நிலையில்லாத செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்குள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். அல்லேலூயா. இங்க போட்டிருக்காரு, இவ்வுலகிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் மேட்டிமையான பெருமை உள்ள சிந்தனை உள்ளவர்களா இராமல். என்ன ஐஸ்வர்யமா? என்ன ஐஸ்வர்யமா? நிலையற்ற ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் நிலையற்றது. அது ஒரு நாள் நம்ம கையில் இருக்கும், இன்னொரு நாள் இல்லாமல் போயிடும். ஐஸ்வர்யம் நிலையற்றது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்ம என்ன வைக்கக்கூடாதா? நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன வைக்கணுமா? யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? பணத்து மேலையா, ஐஸ்வர்யத்தின் மேலையா, இல்லை யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர்தான் ஒருத்தனை ஐஸ்வர்யவானாக்குறவர், அவர்தான் ஒருத்தனை தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தான். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நீரே ஒருவரை ஐஸ்வர்யவானாக்குகிறவர், நீரே ஒருவனை தரித்திரனாக்குகிறவர். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் எப்படியும் நம்மால் ஆக்க முடியும். அப்போ ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணுமே தவிர, நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருக்கக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கக்கூடாது. நமக்குள்ள அந்த மேட்டிமை வந்துடக்கூடாது. 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன பண்ணணுமா? நன்மை செய்யவும். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்கும் போது, நல்ல வேலையை கொடுக்குறாரா, நல்ல போதுமானதுக்கு மிஞ்சிற வருமானம் கொடுக்குறாரா, உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை கர்த்தர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணும். அந்த நல்ல செயல்கள்ல நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி பார்க்குறாரு. நம்ம எவ்வளோ பணம் வச்சிருக்கிறோம், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்குன்னு பார்க்கல. அவ்வளவு வசதி வாய்ப்புகள், பணம், பொருள் இருக்கும்போது எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறோம், அதில் எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு பார்க்குறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குச்சின்னு தெரில. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு? நம்ம எவ்வளோ ஐஸ்வர்யவானா இருக்கிறோம்னு பார்க்கல, நல்லது செய்கிறதுல எவ்வளோ ஐஸ்வர்யவானா இருக்கிறோம், எவ்வளவு செய்கிறோன்றத பார்க்குறாரு. அப்போ சொல்றாரு, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நாம் நமக்கென்று நமக்காகவே கடவுளுக்கும் கொடுக்காம மற்றவர்களுக்கும் உதவி செய்யாம
நாம பூமியிலே பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு நம்ம முட்டாளா இருப்போம். நம்ம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும். அவ பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்னா அவர் சொல்றாரு நன்மை செய்யணும். நன்மை செய்யறதுல ஐஸ்வர்யவானா மாறணும். தாராளமாய் மற்றவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக. உதாரண குணம்னா என்ன? பகிர்ந்து கொடுக்கிற குணம். கொடுக்கிறவர்களாய், தாராளமாய் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. தாராளமாய் பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் இப்படி செய்யறது நம்ம பரலோகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்கம்மா, என்ன செய்கிறோம்? அடுத்த வசனம் 19வது வசனம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக. நல்ல ஆதாரம், ஆதாரம்னா ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல அஸ்திபாரமாக, நல்ல ஒரு வருங்காலம் பரலோகத்தில் நாம தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படியாக, தேவனிடத்தில் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு ஆதாரமாக, அடித்தளமாக நாம என்ன பண்ணணுமா? நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. அவ சொல்றாரு. அப்ப நம்ம ஆதாரமா என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கறதுக்கு இந்த உலகத்தில் கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறதோடு சேர்த்து நல்ல செயல்களை செய்து, மற்றவர்களுக்கு உதவி செய்து, நாம் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து நாம் நம்முடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்க்கணும்னு சொல்கிறாரு? பரலோகத்தில் சேர்க்கணும். அல்லேலூயா. பரலோகத்தில் சேர்க்கணும். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நம்ம இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே கடவுள் தன்னுடைய குமாரனை உலகத்தில் நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. கொடுப்பதில் கடவுள் மற்றவர்களுக்கு கொடுப்பதை அவர் முதல்ல இனிஷியேட் பண்ணியிருக்கிறார். அவர் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். என் பிள்ளைய உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நீங்கள் வாழ்வடைய, நீங்கள் ரட்சிப்படைய, நீங்கள் பரலோகத்தை சேர்க்கப்பட என் மகனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காகவே என்று சுயநலம் உள்ளவர்களாக இராமல் கடவுளுக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, மத்தேயு 18 அவர் சொல்கிறாரு. மத்தேயு 18 இப்படி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 18 இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் அங்கே 18ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நீ சுதந்தரித்துக் கொள்வதற்கு கேட்டான். ஒரு பெரிய தலைவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கணும், பரலோகத்துக்கு வரணும், நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். சரி, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டுகிறேன் என்றான். ஆண்டவர் வேத வசனத்தை அவருக்கு சுட்டி காட்டுறார். போய் நீ இதெல்லாம் செய்ப்பான்றார். அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்து இந்த வசனத்தை எல்லாம் நான் கை கொண்டு வந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொன்னான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு.
அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். சொல்லுங்கம்மா. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். அவனை பார்த்து சொன்னார், நீ போய் வசனத்தை கீழ்ப்படி, வசனத்தை கைக்கொள். அவன் சொன்ன, ஆண்டவரே சின்ன வயசுலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் ஆண்டவரே, சின்ன வயசுலேருந்து வசனத்தை கேட்டுட்டு வரேன். அப்போ ஆண்டவர் அவனை விட்டு பார்க்குறார், அவன் வாழ்க்கையை பார்க்குறார், ஸ்கேன் பண்ணுறார். அவன் வாழ்க்கையை அவர் பரிசோதனை பண்ணால் ஒரு குறை, இவன் இவ்வளோ பெரிய தலைவனாக வாழ்ந்த காலம் வரைக்கும் அவன் தனக்காகவே வாழ்ந்திருக்கிறான், தனக்காக ஆஸ்திகளை சேர்த்து வச்சிருக்கிறான், பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கிறான். ஆனால் அவன் பரலோக கஜானாவை கடவுள் பார்க்குறாரு, பார்த்தா அது என்னவா இருக்குது? காலியாக இருக்கு, எம்டியாக இருக்கு. இங்கே நான் பெரிய ஆள், தலைவன், ஏகப்பட்ட சொத்துலாம் சேர்த்து வச்சுருக்கேன்பா, பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கிறேன், வசனம்லாம் கரெக்டாக கை கொள்கிறேன், என்னை போல் ஒரு ஆள் இல்லை, பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து பரலோகத்துக்கு போனால் என்ன பண்ணோம், எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் ஒன்று ஸ்கேன் பண்ணால் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. நீ பூமியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சப்பா, ஆனால் நீ பரலோகத்துக்கு வர்றேன்னு சொல்கிற, ஆனால் பரலோகத்தில் உனக்கான இடத்துல உன் பொக்கிஷம், உன்னுடைய கஜானா எப்படி இருக்கு? ஏன்னா நீ ஒருத்தனுக்கும் ஒரு ரூபா என்ன பண்ணதில்லை, உதவி செஞ்சதில்லை. நீயே சாப்பிட்டு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீயே சாப்பிட்டு நீயே வாழ்ந்த, ஒருத்தனுக்கும் ஒரு உதவி செய்யலை, ஒரு உதவி செய்யலை. சம்பூர்ணமாய் வாழ்ந்த, சம்பூர்ணமாக இருந்த. உன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு நாளும் நீ சாப்பாடு கூட கொடுக்கல, உன் டேபிள்லேருந்து கீழே விழுந்ததை தான் கொண்டு போய் அவனுக்கு கொட்டியிருக்கிறாங்க வேலைக்காரங்க கொட்டியிருக்கிறாங்க, குப்பையில் கொட்டுறதுக்கு பதிலாக அவனுக்கு கொட்டியிருக்கிறாங்க. இயேசு சொன்ன ஓமையில் நடந்த சம்பவம். அவன் ஐஸ்வர்யமானா இருந்தபோது மனம் போன போக்கில் வாழ்ந்தான், எல்லாம் இருக்கே அப்படின்னு மேட்டிமை பெருமையில் இருந்தான், கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய பக்தியை நம்ம வெறும் இந்த காரியத்தில் மட்டும் இல்லை, உதவி செய்கிறதுலையும் கர்த்தர் நம்முடைய பக்தியை பார்க்குறார். நான் இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் பாருங்கள், எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறான், வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தா கூட அவர் சொன்னார், உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீ தரித்திரருக்கு, ஏழை மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நாளும் நீ நல்லா இருக்கிற நீ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட நீ என்ன பண்ணல செய்யல. எப்படி நீ பரலோகம் வர முடியும்? ஆண்டவர் சொன்னார், முதல்ல போ, எல்லாத்தையும் வித்துட்டு நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு சொன்னார், அப்போது பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டாயிருக்கும்? பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பின்பு என்னை பின்பற்றி வா, அதுக்கப்புறம் நீ என்னை பின்பற்றி வா நான் அப்படின்னு சொன்னார். ஆனா அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் அதிக ஐஸ்வர்யமானபடியினால், அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். நல்லா கவனிங்க, அவன் ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா ஆண்டவர் அவன் வச்சிருந்த காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை அவனை கொடுத்துருப்பார். அவனுக்கு கர்த்தர் உயர்த்தி இருப்பார். அவன் கர்த்தர் ஒரு நாள் ஒருத்தனுக்கும் ஏழையாக கடங்காரனாக இருந்ததே கிடையாது. நீ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் உனக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் இவனுக்கு அது பாருங்கள், எல்லா வசனத்தையும் படிச்சிருக்கிறான், ஆனால் அந்த வசனம் அவனுக்கு மனசில் வரல, அவனுக்கு அது புரியல. அவன் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன உடனே இதெல்லாம் நம்மளாம் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப வசதி, நம்ம பெரிய பணக்காரனாச்சே, பெரிய பணக்காரன்னு போட்டிருக்கு, ஆனால் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு மனம் இல்லை. அவன் போயிட்டான், நித்திய ஜீவனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லாமல் போயிட்டான். பிரியமானல்ல, உடனே ஆண்டவர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார், நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னார் பாருங்களேன், அவன் மிகுந்த துக்கம் அடைந்தது இயேசு கண்டு, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவு அரிதா இருக்கிறது, எவ்வளவு கஷ்டமான காரியமா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உதவி செய்ய பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க மனமில்லாத ஐஸ்வர்யவான், உலகத்தில் மட்டும் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க நினைக்கிற ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போகிறது, பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு பதிலாக ஊசியின் காதிலே
ஒட்டகம் கூட நுழைஞ்சிரும். ஊசி இருக்குல்ல, அது ஊசியில் ஓட்டை இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ஒட்டகம் கூட என்ன பண்ணிடுமா, நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரலோகத்தில் ஐஸ்வர்யவான் நுழைவது ரொம்ப கடினம். கடந்த நாட்களில் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன் பாருங்கள். அதில் ஒரு பெரிய பணக்காரன், அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரன், அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க எவ்வளோ பெரிய பணக்காரனா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இவ்வளோ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு கருப்பினத்தவர், அமெரிக்க மனுஷன். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பில்லியன் சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான உங்களுடைய தொழிலுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் 15 வயசில் 15 வயசு இருக்கும்போது இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அவரை நான் நம்பியிருக்கிறேன். அவர்தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. என்ன ஒரு அற்புதமான சாட்சி. அங்கே என் திறமைங்க, என் அறிவுங்க, என் ஞானங்கன்னு சொல்லலை அந்த மனுஷன். அந்த மனுஷன் சொல்கிறாரு, இது என்னுடைய எதுவும் கிடையாதுங்க, நான் இயேசுவை 15 வயசில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், அவரை நம்பினேன், என் தொழிலை கடவுள் ஆசீர்வதிச்சார், என் உழைப்பை ஆசீர்வதிச்சார், இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இன்றைக்கும் நான் கடவுளுக்கு நல்ல விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அவர் நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷனாக இருப்பார். அன்பானுள்ள இந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு மனம் இல்லாமல் அவன் போயிட்டான். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாமல் போயிட்டான். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அவனுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமியில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காமல் எங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுமா, பரலோகத்தில் பொக்கிஷத்தை என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். ஏன் 21ஆம் வசனம் மத்தேயு 6:21 சொல்லுது, உங்கள் பொக்கிஷம், நல்லா கவனிங்க, ஏன் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய இருதயம் அங்கே இருக்கும். ஏன் நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை தேட மாட்டேங்கிறோம்? ஏன் பரலோகத்தை குறித்த ஒரு தாகம் வாஞ்ச நமக்கு இல்லை? ஏன்னா பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் இல்லை. நம்ம பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் மனம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் மனம் எங்கே இருக்கும், பூமியில் தான் இருக்கும். நீங்கள் மேலானதை நாட மாட்டீங்க, பரலோகத்தை வாஞ்சிக்க மாட்டீங்க, பரலோகத்தை நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இந்த பூமியிலே வாழ்ந்து மிருகங்கள் வாழ்ந்து மடிந்து போகிறது போல நீங்களும் இந்த பூமியை, அந்த பொக்கிஷத்தை நீங்கள் யோசித்து வாழ்ந்து மடிந்து போவீங்க. ஆனால் உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் மனம் அங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானுள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். சேர்த்து வைக்கணும், தனக்காக எங்களுக்காக அப்படின்ற எண்ணத்தை மாற்றி நீ பூமியிலையும் சேர்த்து வைக்கணும், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷத்தை சொல்லுங்கள் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்கள் உன்னால் முடிந்த உதவியை செய். கடவுள் எனக்கு நிறைய கொடுக்கட்டுங்க அப்புறம் செய்கிறேன் இல்லை, உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை நீ பகிர்ந்து கொள்ளும்போது தான் கடவுள் உனக்கு அதிகமாக கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக பகிர்ந்து கொள்வாய். கொஞ்சத்திலேயே நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாத போது அதிகம் கடவுள் கொடுத்தாருன்னா எப்படி நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும்? கொஞ்சத்தையே நமக்கு பத்தலைன்னாலும் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம என்ன தான் சொல்ல போகிறோம், சொல்லுங்கள், என்ன தான் சொல்ல போகிறோம், பத்தலைன்னு சொல்ல போகிறோம். கர்த்தர் கொடுக்கறது, ஆண்டவரை கொடுத்தீரே நன்றின்னு சொல்லிட்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது பைபிள் சொல்லுது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இயேசு அதான் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை பற்றி தான் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 13:44 நீங்கள் படிச்சீங்கன்னா வசனம் இப்படி சொல்லுது, மத்தேயு 13:44, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றார், பரலோக ராஜ்யத்தை பற்றி நமக்கு புரிய வைக்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, நிலத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்குது. நீங்கள் திடீர்னு அந்த பக்கமாக போகிறீங்க,
போனால் இந்த நிலத்துக்கு அடியில் ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க. இந்த நிலத்துக்கு கீழே பொக்கிஷம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாரும் பார்க்கல. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நிலம் யாருடையது, இன்னாருது, போய் உங்களுக்கு இன்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு வந்து இந்த நிலத்தை வாங்க பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நிலத்துக்குள்ளே என்ன இருக்கு. இதை எடுத்துட்டோம்னா நம்ம பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உடனே நீங்கள் போய் உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விற்று, அது எல்லாம் வீடு இருக்கிற பொருளுங்க, வண்டி வாகனம் எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்க? ஏங்க எனக்கு இந்த நிலம் எனக்கு வேணுங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு இருக்கிறது. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கே. அப்போ பரலோகம் நமக்கு பொக்கிஷம் அப்படின்னா அதற்காக நம்ம எதையும் இழக்க, தியாகம் பண்ண, கொடுக்க. நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குதுன்னு தெரிஞ்சா நான் கொடுக்கிறத ஒரு நாள் தடை பண்ணவே மாட்டேன். மற்றவங்களுக்கு உதவி செய்வதை ஒரு நாள் நிறுத்தவே மாட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் அதை செய்யும்போது பரலோகத்தில் எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர. இது வரைக்கும் தனக்காக யோசிச்சுட்டு இருந்தவங்கள ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதற்கு நீ மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ஆமென். இதை சொல்றார். ரெண்டாவது அவர் என்ன சொல்ல வர்றார்? அதை தொடர்ந்து அவர் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து 23, 22, 23 படிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விரல் எவ்வளவு அதிகமா இருக்கும். இன்னொரு வசனத்தை படிங்களேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. ஆதலால் ஒருவன் நல்லா கவனிக்கணும். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா என்னப்படும். நல்லா கவனிங்க. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு. அந்த வருமானம் நமக்கு, நம்ம குடும்பத்திற்கு நம்ம செலவு பண்ணுறோம். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அப்படி நம்ம செய்யாமல் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்குமா? பாவமா இருக்கும். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். இப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்யாமல் உதவி செய்யாமல் இருக்கிற ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அதில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியா இருக்கிறது. அக்கினியை போல உங்க மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. எப்படி முடியுது அந்த வசனம்? எப்படி முடியுது? கடைசி நாட்கள்ல பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. அல்லேலூயா. இது பரலோகத்தில் சேர்த்ததை சொல்லல. பூமியில நாம் யாருக்கும் எந்த உதவியும் நன்மையும் செய்யாம இருந்ததை குறித்து இங்க யாக்கோபு
இங்கே அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் மற்றவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாக எண்ணப்படும். அப்படி மற்றவர்கள் நன்மை செய்யாமல் நீங்கள் சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் சேர்த்து வச்சது எப்ப சொல்லுங்க? எப்ப? கடைசி நாட்களில். கடவுள் சீக்கிரம் வரப்போறார். அவருடைய ராஜ்யத்துக்கு போய் ஆகணும். அப்படி ராஜ்யத்துக்கு போனோன்னா ராஜ்யத்தில் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக அடித்தளமாக பொக்கிஷத்தை பரலோகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது நிமித்தமாக, அந்த தரித்திரர்களுக்கு உதவி செய்வது நிமித்தமாக, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதனால, நன்மை செய்வதனால, ஊழியத்தை தாங்குவதனால நாம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்களில் சேர்த்தீங்களே, பிரயோஜனம் இல்லையே. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நாம் பரலோகத்தில் என்ன பண்ணணும்? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? பொக்கிஷத்தை சேர்த்துக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், உதவி செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு முடிந்ததை செய்யணும், கடவுளுடைய ஊழியத்தை தாங்கணும். ரெண்டாவது, இப்போ நம்ம வாசிச்சோம்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த வசனம், வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அந்த இருள் எவ்வளவு. இங்க ஆண்டவர் ஐஸ்வர்யம், சேர்த்து வைத்தல், இந்த பொன் பொருள் இதை பற்றி பேசும்போது கூட எதையும் பேசுகிறாரு? கண்ணை பற்றி பேசுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த கண் ரொம்ப முக்கியம். இந்த கண் எங்கே பதிக்கப்பட்டிருக்கணும்னா, பொன் பொருள் பணம் ஆஸ்தி செல்வம் பொக்கிஷத்தின் மேலே நம்முடைய கண் சொல்லுங்கம்மா என்ன பண்ணக்கூடாது? பதிக்கப்படக்கூடாது. நம்முடைய கண் எங்கே பதிக்கப்படணும்? எங்கே பதிக்கப்படணும்? ஆண்டவர் மேல் நம்முடைய கண் பதிக்கப்படணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் எவ்வளவு தேவை வந்தாலும், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு இல்லாமை வந்தாலும் அவங்க ஒரு நாளும் உடைந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. என் கையில் இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, என் கண் அது மேலே இருந்துச்சுன்னா அது கரைய என் உள்ளமும் என்ன ஆயிரும்? அது இல்லாமல் போகும்போது நான் உடஞ்சி போயிடுவேன், என் வாழ்க்கை இல்லாமல் போயிடும். நேற்றுக்கு நான் பேப்பரை படிக்கும்போது ஒரு இன்கம் டேக்ஸில் வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் அந்த ஏரியில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போனார். அப்போ ஏன் செத்து போனார்? கீழே போட்டிருக்காங்க, பண நெருக்கடியில் செத்து போனார். பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி, ஒரு மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அதிகாரி, அவருடைய வாழ்க்கையில் கடன், அந்த கடனுடைய சுமை அவர் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்றதுக்கு தற்கொலைக்குள்ளே நடத்திடுச்சு. அவருக்கு ஏன் அப்படி போயிட்டாருன்னா, அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் என்கிற அந்த அறிவு அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு நடிகர் ஏவிஎம் ராஜன், அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்து இயேசுவை எப்படி ஏற்றுக்கிட்டாரு? கடன் பிரச்சனைனால், கடன் பாரம், செத்து போயிடலாம், கடன்காரங்க கேட்குறாங்க தூக்குமாடி செத்து போகலான்னு அவர் சாக போகும்போது தான் அந்த கருணாமூர்த்தி, அந்த இயேசுவினுடைய காட்சி, அதை பார்த்த உடனே ஆண்டவர் அவரோடு பேசி, ஆண்டவருடைய உள்ளத்தில் பேசி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு என்னை கடன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார்னு அன்னைக்கு விசுவாசம் வச்சு, அவர் விசுவாசம் வச்சது போலேயே அவரை கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து, இன்றைக்கி அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, இன்றைக்கும் ஆண்டவரை இயேசுவே ஆண்டவர்னு பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்பேற்பட்ட மனுஷனுக்கு உதவி செய்ய அவரால் முடியும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் இயேசு உதவி செய்வது லேசான காரியம். நம்முடைய கண்
யார் மேலே வைக்கணும்? ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக கண்களை வைக்கணும். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கண்கள் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, வேலைக்காரரின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அவர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம்.